இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ஆம்ரஷ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ். சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள கங்காதரேஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மகேஷ் வழங்க கேட்கலாம். மகேஷ், சொல்லுங்க, தற்பொழுது கங்காதரேஸ்வரர் கோயிலினுடைய கும்பாபிஷேகமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது வெகு விமரிசையாக. எத்தனை ஆண்டுகள் பிறகு தற்பொழுது அந்த கோவிலில் கும்பாபிஷேகமானது நடைபெறுகிறது? அது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை புரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய கங்காதேஸ்வரர் திருக்கோயில்ல பாத்தீங்கன்னா சுமார் 16 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றுதான் குடமுழுக்கு கும்பாபிஷேகமானது நடைபெற்றிருக்கு. ஏறக்குறைய 16 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கோவிலினுடைய பல்வேறு பகுதிகள், ராஜகோபுரம், தேர் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல புனரமைப்புகள்ல கடந்த சில ஆண்டுகளாகவே நடைபெற்று வந்த சூழ்நிலை. அதனை சரி செய்த பிறகு இந்த கும்பாபிஷேகமானது இன்று காலை வேத விற்பனர்களுடைய வேதங்கள் முழங்க அவர்களுடைய புனித நீரை கொண்டு பல்வேறு வேத விற்பனர்கள், குறிப்பாக கங்காதேஸ்வரர் சிவபெருமான் வீட்டில் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதமானது மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில கோவிலுடைய பூர்வ கும்பத்தினுடைய பல்வேறு காலங்களுடைய வரலாறுகளை போற்றக்கூடிய வகையில இந்த கும்பாபிஷேகமானது வெகு சிறப்பாக இன்று காலை நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்ட பலரும் கலந்துக்கிட்டாங்க. பொதுமக்களும் அதிக அளவுல கலந்து கொண்டு இந்த பக்தர்கள் சிவபெருமானிடம் தங்களுடைய குடும்பமும் நாடும் பலரும் நன்மை பெற வேண்டும் என்பது அவருடைய பிரார்த்தனையாக பார்க்கக்கூடிய சூழல். இந்த கோவிலை பொறுத்தவரை புனித நீரினுடைய இருப்பிடமாக பார்க்க முடிகிறது. காசிக்கு இணையான ஒரு திருத்தலமாக இந்த கங்காதேஸ்வரர் திருக்கோயிலானது பார்க்க முடிகிறது. ஏறக்குறைய 1000 ஆண்டுகள் பழமையான கோவிலாக இந்த கோயில் இருப்பதை பார்க்க முடியுது. சென்னை மாநகர்ல முக்கியமான பகுதியில முக்கிய திருத்தலமாக பக்தர்கள் அனைவரும் தங்களுடைய சுக துக்க பல்வேறு பிரார்த்தனைகளை இந்த இடத்தில் தான் வைக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்க முடியுது. ஏறக்குறைய கடைசியாக 2008ஆம் ஆண்டு தான் இந்த கோவிலுடைய குடமுழுக்கானது நடைபெற்றது. பல்வேறு திருப்பணிகள் சென்னை மாநகராட்சி சார்பாக கோயில் குளமானது தூர்வாரப்பட்டு புனரமைக்கப்பட்டது. அதே போல புதிய தங்கத்தேர் 6 கோடி மதிப்பீட்டுல செய்யப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு புனரமைப்புகள் பணிகள் செய்யப்பட்டதை தொடர்ந்து இன்று காலை சரியாக 8 மணிக்கு வேத விற்பனர்களுடைய மந்திரங்கள் மூலமாக ராஜகோபுரம், அதே போல கங்காதேஸ்வரர் வீட்டில் இருக்கக்கூடிய மூலஸ்தானம் பகுதியில இருக்கக்கூடிய கலசங்களுக்கு புனித நீரானது குடமுழுக்கு மூலமாக ஊற்றப்பட்டு அந்த ஒரு வெகு விமர்சையாக இந்த நிகழ்வானது நடைபெற்றதை பார்க்க முடியுது. பொதுவாக இந்த இடத்துல பலத்த போலீஸ் பாதுகாப்பும் பொதுமக்கள் செல்வதற்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வகையில பேரிகார்டுகளும் தடுப்புகளும் ஏற்படுத்தப்பட்டு நீண்ட வரிசையில பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக ஏற்பாடுகளை களத்தில் செய்யப்பட்டிருப்பதால் களத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. புரசைவாக்கம் கங்காதேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக விழாவை பற்றி விரிவாக விவரித்தமைக்கு நன்றி மகேஷ். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ஆம்ரஷ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ்.